ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நோலாண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். நீங்க குதிரை பந்தயத்துக்கு ஆளுக்கு ரெடி ஆயிட்டு ஒன்னா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படா நீ கலந்துக்க போறேன்னு ராஜா தம்பிய பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ இதுல கலந்துக்கிறதுக்காக யூடு கூட வந்திருக்கான். யூடுவை பாக்கிறதுக்கு மிங்குக்கு லைட்டா இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆனா அதே நேரம் பிரின்சஸ் வந்துடுறா. மிங்கு யார் வந்திருக்கா பாருன்னு பிரின்சஸ ராஜாவே மிங்கோட கோத்து விட்டுட்டு இருக்காரு. அந்த பக்கமா ஹைஷின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஐஷி கூட குதிரையை செலக்ட் பண்றதுக்கு யூடு போறான். அதே மாதிரி பிரின்சஸ் கூட நம்ம மிங்கு ரெண்டு பேரும் ரெண்டு ஜோடியா போயிட்டு குதிரைய செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் குதிரையில ஏறா கொஞ்ச தூரம் டிராவல் பண்றா. ஆனா குதிரைக்கு திடீர்னு வெறி பிடிக்கிற மாதிரி போயிட்டு திடீர்னு கீழே விழுந்துடுறா. ஐஷி தான் போய் காப்பாத்துறா. ஐஷி நேரா அவ கையில அந்த தழும்பு இருக்கா அப்படின்னு பாக்க ஆரம்பிக்கிறா. நிஜமாவே அந்த தழும்பு இருக்கு. அப்போ இது பிரின்சஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷிக்கு ஒரு பெரிய குழப்பமே வந்துருது. ஐஷி போய் தனியா நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஷா ஓடி வரான். இன்னொரு பக்கம் பிரின்சஸ வீட்டுக்கு பத்திரமா அனுப்புங்கன்னு ராஜா சொல்லிட அனுப்புற வேலைய மிங்கு பாத்துட்டு இருக்கான். மிங்கு கூடவே போறான். ப்ளீஸ் என் கூட உள்ள வரீங்களா, ஒரு கப்பு காஃபியாவது சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு மிங்க உள்ள கூப்பிடுறா பிரின்சஸ். கரெக்டா அப்பதான் ஒரு ட்ரெஸ்ஸ டெலிவரி பண்ணுங்கிறதுக்காக அதே இடத்துக்கு நம்ம லூலுவும் வந்திருக்கா போல. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்காக ட்ரெஸ் டிசைன் பண்ணியாச்சு, இதோ அந்த ட்ரெஸ் வருது அப்படின்னு சொல்ல ட்ரெஸ் பக்கத்துல போயிட்டு இருக்கு. பாக்குறா, ஹை போனி பூ மாதிரி மறுபடியும் இதுல டிசைன் பண்ணிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு, போனி பூவோட வாசமும் அடிக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பிரின்சஸ் சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் ஹைஷி உட்காந்து தனியா குடிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப அப்செட்டா இருக்கு. இத்தனை நாள் எப்படியாவது இந்த பிரின்சஸ் ஃபேக்கான ஆளு நிரூபிக்கணும் தானே யோசிச்சுட்டு இருந்தா. ஆனா இப்ப இந்த பிரின்சஸ் ஒரிஜினல் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஹைஷிக்கு தெரிஞ்சிருச்சு. தழும்பு அதே மாதிரியே அதே இடத்துலயே இருக்கே அப்படின்னு. அதனால அவ ஒரு பக்கம் சோகமா உட்காந்துட்டு ஆனாலும் ஏதோ ஒரு குழப்பமா இருக்கேன்னு யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம யூடு உட்காந்துட்டு இருக்கான். யூடு கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இடா உன் மேல எத்தனையோ பொண்ணுங்க பைத்தியமா இருக்காங்க, கவிதை எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க, யாரையும் கண்டுக்க மாட்டேங்கிற, யாரையாவது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. யூடு திரும்பி பாக்குறான். பார்த்தா ஹைஷிங்க உட்காந்து தனியா குடிச்சிட்டு இருக்கா. ஐஷி கூட நேரா உட்காந்து யூடு குடிக்கிறதுக்கு கம்பெனி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க. ஐஷி யூடு மேல சாஞ்சுக்கிறா. யூடு பார்க்க வேற மாஸ்டர் மாதிரியே இருப்பான்ல, மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிட்டு இருக்கா. யூடு நான் மாஸ்டர் கிடையாது, உன் ஃப்ரெண்டு, யூடு என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே ஃப்ரெண்டா இருந்துட்டு போ, அதுக்கு என்ன, எனக்கு இப்ப இங்க வெளியே போகணும் போல தோணுது, எனக்கு அந்த மாதிரி இல்லாம மாஸ்டருக்கும் அந்த பிரின்சஸ்க்கும் கனெக்ஷன் வருது இல்ல, அது பிடிக்கவே இல்லைன்னு போதையில எல்லா முக்கியமான விஷயத்தையும் உளர ஆரம்பிக்கிறா. யூடு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு வேகமா அவள் தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மிங்க வந்துடுறான். வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் இதுக்கு மேல என் ஸ்டூடெண்ட்னு அப்படியே ஹைஷியை குண்டு கட்டா தூக்கிட்டு நேரா ரூம்குள்ள கொண்டு வந்து போடுறான். பெட்ஷீட் எடுத்து போத்தி விட ஆரம்பிக்கிறா. இப்ப இவனை பார்த்து யூடுன்னு நினைச்சுக்கிறா. மாஸ்டரை பார்த்து யூடு யூடுன்னு கூப்பிட்டு இருக்க. நான் ஒன்னும் யூடு கிடையாது, என் பேரு மிங்கு, மறந்து போச்சா, என் பேரு மிங்குன்னு ஹைஷியோட கையை பிடிச்சு கிறுக்குன்னு கிறுக்கிட்டு இருக்கான்ல மிங்கு மிங்குன்னு சொல்லிட்டு. ஐஷி பாத்துட்டு இருக்கா. ஓ மிங்கா, இந்த பேர்ல ஏற்கனவே எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் மேல எனக்கு ஒரு சைடா காதல் இருந்தது, ஆனா அப்புறம் போயிருச்சு, ஏன்னா அவர் தான் துரத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மிங்கு பாக்குறான். பைத்தியக்காரின்னு அவளை பத்தி அங்கேயே திட்டிட்டு கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் ராஜா நேரா நம்ம டீலாவை பாக்குறதுக்கு போறாரு. கையில பிளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு. தூக்கத்துல கனவுலயே டீலா சிரிக்க ஆரம்பிக்கிறா. பரவாயில்லையே மேடம்க்கு சிரிப்புலாம் வருதான்னு சொல்லிட்டு ராஜா பாத்துட்டு இருக்கும் போதே டீலா எஞ்சிடுறா. என்னாச்சு, ஏன் நல்லா தூங்க வேண்டியதானே அப்படின்னு ராஜா கேட்க, இல்ல ராஜா நீங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடான ஆளு, நான் நிறைய விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எனக்காக என் ஊர் ஞாபகம் வரக்கூடாதுன்னு என்னென்னவோ பண்ணீங்க, ஆனா நான் உங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிப்பீங்களா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. ப்ளீஸ் இன்னும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவளை பார்த்துட்டு கையை பிடிச்சுக்கிறான். சரி ஓகே நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி என்ன கவனிச்சுக்க நீங்க இருக்கீங்கன்னு நான் நம்புறேனோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் இருக்கேன்னு நீங்களும் நம்பணும், அந்த அளவுக்கு நான் உங்க கூட வந்து பழகணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளா மாறணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. ராஜா பயங்கரமா டச் ஆயிடுறாரு. பரவாயில்லையே இந்த பொண்ணுக்கு என் மேல எவ்வளவு பாசம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில ராஜாவும் நம்ம மிங்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து மியூசிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இளவரசி வந்துடுறா. மறுபடியும் நம்ம மிங்கு கிட்ட வலிஞ்சு பேசுற மாதிரி கண்லயே சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. ராஜா பாக்குறாரு இவன் மேல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல ரெண்டு பேத்துக்கும். சரி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு ஆயமாட்ட போய் ஹைஷி கூட பேசினால அந்த ஆயமா வந்துடுறாங்க. அவங்க இளவரசிய பாக்குறாங்க. பார்த்த அடுத்த செகண்டே இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இது என் இளவரசியை தான், நான் கூட தப்பா நினைச்சிட்டேன், என் இளவரசி தான் அப்படின்னு சொல்ல உடனே இளவரசி பாக்குறா. ஆய்மா அன்னைக்கு எதிரி நாடு சண்டை போட்டு வந்தப்போ நீங்க மட்டும் என்ன காப்பாத்தாம விட்டுருந்தீங்கன்னா நான் இறந்தே போயிருப்பேன், ஒரு வகையில நீங்க எனக்கு அம்மா மாதிரி, உங்களை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. இங்க மறுபடியும் நம்ம ஹைஷி இதெல்லாம் பாத்துட்டு இருக்க. ஷாவ் சொல்றான், பார்த்தல புரிஞ்சிருச்சுல இப்போ இது உண்மையான இளவரசி தான்,
பார்த்தோன்னே இவங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க பாருன்னு சொல்ல, சரி ஓகே நான் தான் தப்பா யோசிச்சுட்டேன் போல, இதுக்கு மேல அத பத்தி எதையும் யோசிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஐஷி போயிடுறா. இளவரசி ஆயம்மாவை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு, ஆயம்மா எனக்கு அடுத்து இந்த வீட்ல அவங்கள யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். ஆயம்மா நீங்க ஹாப்பியா இருங்க, உங்க வாழ்க்கை முழுக்க என் கூடவே நீங்க தங்கி இருக்கலாம் அப்படின்னு அவ சொல்லிடுறா. ஆயம்மாவும் ரொம்ப ரொம்ப நன்றிடா செல்லம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம டீலாக்கு பாடி செக்அப் பண்றதுக்கு டாக்டர் வராரு. ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸா ஒரு முகம் இருக்க, என்ன ஆச்சுன்னு நம்ம ராஜா கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அசிஸ்டன்ட் நம்ம எல்லாம் வெளியே போயிடலான்னு வேலைக்காரங்க அத்தனை பேரும் வெளியே போயிடுறாங்க. இல்லங்க டீலா மேடம்க்கு உடம்பு ஓகே தான், ஆனா அவங்க உடம்பு ரொம்ப கூலிங் நேச்சர்னால குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு மாத்திர மருந்த அடிக்கடி சாப்பிட்டாங்கிறதால அவங்களுக்கு இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்ட ராஜா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. டாக்டர் அங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா டீலா போறா. ராஜா அதிர்ச்சியாய் நின்னுட்டு இருக்கத பாத்துட்டு, எனக்கு ஒரு புதுசா குதிரை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, எப்ப வாங்கி தருவீங்கன்னு டாபிக்க மாத்த ஆரம்பிக்கிறா. ராஜா பாத்துட்டு, என் மேல கோவமா இருப்பல்ல, என் மேல ரொம்ப அப்செட்டா இருப்பல்ல அப்படின்னு கேட்க, ராஜா இதுல எனக்கு குழந்தை பிறக்கணும்னு இருந்தா கண்டிப்பா பிறக்கும், இவங்க சொல்ற எதுவுமே நடக்காது, அதனால நம்ம பாத்துக்கலாம் ராஜா, மீதி கையில விட்டுலான்னு சொல்ல, ஆமா டாக்டர்ஸ்க்கு என்ன தெரியும், கண்டிப்பா நான் உன்னை சரி பண்ணுவேன், கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க இன்னொரு பக்கம் இந்த இளவரசி கூட பார்த்து பேசுறதுக்காக ஜீசாங் வந்திருக்கான். அப்போ 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் நீ மிங்க லவ் பண்றேன்னு தோணுது, இது வந்து உனக்கு காதல் வியாதி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, மிங்க ராஜா கூட இருந்த முக்கியமான ஆளுங்க எல்லாம் கொலை பண்ணிட்டான், ராஜாக்கு எதிரியே அவன் தான் அப்படின்னு அவன் மேல நிறைய பேர் இன்னைக்கு கூட கேஸ் கொடுத்திருக்காங்க. ராஜா அதை விசாரிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. இப்ப போய் நீ அவனை லவ் பண்ணனா அது நடக்குமா அப்படின்னு கேட்க, இளவரசி நேரா கிளம்பி ராஜாவை பார்க்க போறேன்னு போயிட்டு இருக்கா. அங்க ராஜா செம்ம கடுப்புல இருக்காரு. மிங்க என் கூட இருக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய பேக் போன்னு தெரிஞ்சுட்டு மிங்க என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்கன்னு கத்திட்டு இருக்காரு. இளவரசி எங்க வந்துடுறா. எனக்கு வந்து மிங்க பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ராஜாக்கு ஹாப்பி ஆயிடுது. நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்க, இப்ப மறுபடியும் திரும்ப வந்திருக்க, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு ராஜா வாக்கு கொடுக்கறாரு. அடுத்து மிங்க கூப்பிட்டு, நீயும் பிரின்சஸும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்திருக்கேன் அப்படின்னு வழக்கம் போல மிங்க அதையே சொல்றான். நீ என்னவோ சொல்லிக்க, ஆனா உன் வீட்டுக்கு நீ போறதுக்குள்ள ராஜா உத்தரவு வந்திருக்கும்னு ராஜா சொல்றாரு. அதே மாதிரி மிங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள ராஜா உத்தரவு வந்திருக்கு, மிங்குக்கும் போனி பிரின்சஸ்க்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. இத பாத்துட்டு ஹைஷிலாம் பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. ராஜா உத்தரவு வந்ததும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஷாவ் பாக்குறான். இதுக்கும் மேலையும் அப்செட்டா இருக்காத, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த பிரின்சஸ்க்கு போனி பூக்கள்லயே செஞ்ச கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆயமா இருக்காங்கல்ல அவங்க குடுக்குறாங்க. உனக்கு பிடிச்ச ஸ்வீட்மா, உனக்கு இன்னைக்கு நீ நல்லாவே சாப்பிடல டின்னர், அதான் எனக்கு செஞ்சு கொண்டு வந்தேன், போனி பூல கலந்துருக்கு அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கா ஆயமா, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களை வெளியே அனுப்பிட்டு சாப்பிட்டதெல்லாம் இளவரசி துப்ப ஆரம்பிக்கிறா. மீதி இருக்கிற கேக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த வேலைக்கார ஆள் இருக்கான்ல எல்லாத்தையும் பின்னாடி கொட்டி புதைச்சு வைக்கிறான், யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மிங்க தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்க, கல்யாண சந்தோஷத்துல இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா ஓவரா குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலா பேசிட்டு ஹைஷி அங்க இருந்து போயிடுறா. இதனால மிங்குக்கு இன்னும் கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கு. அப்பன்னு பார்த்து ஹைஷி கிட்ட ஜீசாங் வரான். எனக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் தேவைப்படுது இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்றதுக்கு, மிங்க போய் நாங்க பாக்குறதுக்கு போனா அவர் பிஸியா இருக்கேன்னு சொல்லிடுறாரு, நீங்க தான் உங்களோட முக்கியமான ஸ்டூடெண்ட், நீங்க அந்த கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஐஷி வர வழியே இல்லாம பிரின்சஸோட வீட்டுக்கு போனா அங்க ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு துணி வந்திருக்கு, எந்த துணி வாங்குறதுன்னு தெரியல, ஐஷி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பிரின்சஸும் சொல்லிட்டு இருக்கா. வேற வழியே இல்லாம ஐஷி துணி செலக்ட் பண்ணி கொடுக்கறது, இந்த கலர் தான் மாஸ்டருக்கு பிடிக்கும், இது பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுன்னு அடுத்தடுத்த வேலையை பாத்துட்டு இருக்கா. ஷாவு பாக்குறான். ஐஷி இந்த வேலை எல்லாம் நீ எதுக்கு பாக்குற, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே, கையில லிஸ்ட வேற வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்க, மாஸ்டர் கல்யாணத்துக்கு நம்ம தானே ஹெல்ப் பண்ணும், வேற யார் பண்ணுவா அப்படின்னு ஐஷி அங்க இருந்து சோகமா போயிடுறா. ஷாவ் இந்த நேரத்துல லூலுவை பாக்கிறதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருக்கான். லூலுவை பாக்குறா. ஏன்னா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, ஷிஃப்ட் இப்பதான் முடிஞ்சுதா அப்படின்னு கேக்குறா. ஆமா இப்பதான் ஷிஃப்ட் முடிஞ்சுது, நீ என்ன பிரின்சஸ் கல்யாணத்துக்காக விடிய விடிய எம்ப்ராய்டரி போட போறியா, வேற யாருக்கிட்டயாவது கொடுக்கலாம்ல பொறுப்பு அப்படின்னு கேக்குறான். லூலு ஒண்ணு இல்ல, இன்னைக்கு கல்யாண ட்ரெஸ் எல்லாம் வேற யாரையும் நம்பி கொடுக்குற மாதிரி எனக்கு இன்னும் மைண்ட் செட் வரல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஐஷி அடுத்த நாள் காலையில கிளம்பி முக்கியமா ஒரு இடத்துக்கு போகணும், கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கல்யாணத்துக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு போறா. ஏற்கனவே போனால அதே கடை தான், இந்த கடையோட ஓனரே நம்மளோட யூடு தானா. யூடு வந்துட்டு ஸ்பெஷல் வாலெட் எடுத்துட்டு வர சொல்றான். அந்த வாலெட்குள்ள பார்த்தா நிறைய ரொம்ப ரேரான ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்கு, துறக்கிறதுக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. உள்ள கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கு, அதை பார்த்ததும் ஹைஷிக்கு வெட்டிங் கேண்டிலுக்கு அந்த வாங்கி கொடுத்தால மாஸ்டருக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. இத எனக்காக என் கல்யாணத்துக்காக என் தாத்தா வாங்கி வச்சது, இது உனக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க நான் கண்டிப்பா கொடுப்பேன், ஆனா இப்ப நடக்க போற கல்யாணம் உனக்கு அவ்வளவு முக்கியமானதெல்லாம் இல்ல, வேற ஏதாவது கிஃப்ட் எடுத்துக்கோன்னு சொல்றான்.
அது ஒரு ஜேடு ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹைஷி சொல்லிடுறா. நல்ல செலெக்ஷன்மா அப்படின்னு ஆளுங்க அங்க இருந்து போறாங்க. ஹைஷி வெளியே எங்கேயாவது போலாமா அப்படின்னு யூடு கேக்குறான். எனக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய பொருள் நிறைய இருக்குன்னு ஹைஷி சொல்றா. இங்க வா லிஸ்ட் கொடு, நான் உனக்கு வாங்கி தரேன்னு பார்த்து பார்த்து எல்லா பொருளையும் யூடு வாங்கிட்டு அதெல்லாம் என் ஆள் எடுத்துட்டு போயிட்டு அங்க கொண்டு போய் டெலிவரி பண்ணிருவாங்க. நம்ம வெளியே போலாமா அப்படின்னு கேட்டுட்டு நிறைய பேர் இங்க வித்த காட்டுறாங்க ஜோடியா சேர்ந்து. அத போய் ஹைஷி நல்லா வாய பொழந்த ஆண் பாத்துட்டு இருக்க. இப்பயாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியே வராளே அப்படின்னு யூடு அவளையே பாத்துட்டு இருக்கான். இங்க மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா மாஸ்டர் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஐஷி உள்ள போறா. மாஸ்டர் உங்களுக்காக இந்த கிஃப்ட் கல்யாணத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்கிருந்து கிளம்பிடுறா. ஐஷி ரொம்ப அப்செட்டா இருக்கா அப்படிங்கிறது மிங்குக்கு நல்லாவே புரியுது. அடுத்த நாள் ராஜாவை பார்க்க வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த பிரின்சஸ் வேற நடுவுல வந்துடுறா. மிங்க பார்த்து வளைஞ்சு வளைஞ்சு பேச ஆரம்பிக்கிறா. பாத்தியா 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறீங்க, இதுக்கும் மேல நீங்க தனித்தனியா வந்து பேசிட்டு எல்லாம் இருக்க கூடாது, 2 பேரும் ஒன்னா போங்க, வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு ராஜா அனுப்பி வைக்கிறாரு. பிரின்சஸ் கொஞ்ச நேரம் மிங்கு கூடயே நடந்து வந்துட்டு இருக்கவ எல்லா ஹெல்ப்பையும் ஹைஷி தான் பண்ணாங்க. நல்ல வேலை அவங்க இருந்தாங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பேசிட்டே வந்துட்டு இருக்கா. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதும் அவங்களுக்கு நன்றி கடனை திரும்ப செஞ்சிடணும் அப்படின்னு. ஆனா மிங்க இளவரசி இதுக்கு மேல நீங்க போய்க்கோங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு பாதையிலே கழட்டி விட்டு கிளம்பி போயிடுறான். மிங்கு வீட்டுக்கு போனதுமா நேரா ஹைஷிய கூப்பிடுறான். நீ டெம்பரவரியா தான் இந்த இடத்துல வந்து இருந்த, இங்க அரண்மனையில வேலை பார்த்த, இப்ப அந்த வேலைக்கான காலம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் கிளம்பி நீ அந்த ஊருக்கே பார்டருக்கு போயிடு அப்படின்னு மிங்க சொல்ல, உங்க கல்யாணத்தை நான் பார்க்க கூடாதான்னு ஹைஷி கேக்குறா. இல்ல பார்க்க வேண்டாம், கிளம்பி போயிடு அப்படின்னு மிங்க சொன்னதும் ஹைஷிக்கு அப்செட் ஆயிடுது. ஆனா ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஜி சாங்கும் ராஜா கிட்ட வந்து, ராஜா கல்யாணத்துக்கு இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன், அந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு ஏதேதோ சொல்ல, சரி ஓகே ஓகே டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு டீலாவை பாக்கணும் அப்படின்னு ராஜா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. டீலா ராஜாக்காக ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எனக்காக நீ வெளியே வந்து நிக்க வேண்டாம், கையெல்லாம் சில்லுன்னு ஆகுது பாரு, வா உள்ள போலாம் அப்படின்னு ராஜா கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள ஹைஷி எங்க வந்துடுறா. ராஜா ராணி 2 பேருக்கும் வணக்கம், நான் மறுபடியும் பார்டருக்கு திரும்பி போக போறேன், உங்ககிட்ட பாய் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஷி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஒரு மாதிரி டீலாக்கே சோகமா தான் இருக்கு. ஹைஷி அடுத்து யூடுவை பார்க்க வரா. என்ன பார்க்க பொதுவா வரமாட்டேன், என்னாச்சுன்னு யூடு கேட்க, நான் கிளம்பி பார்டருக்கு போக போறேன், அதுக்காக தான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு ஹைஷி சொல்றா. சொல்லிட்டு போலான்னு வந்தியா? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன், அது இன்னும் சொல்லவே இல்ல. சரி பரவாயில்ல, நீ போயிட்டு திரும்ப வருவல, அப்போ உன்கிட்ட அந்த விஷயத்த ரீவீல் பண்றேன் அப்படின்னு யூடுவும் பாய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ கிஃப்ட் கொடுத்துருப்பான் போல, அதெல்லாம் ஹைஷி திரும்ப கொடுத்துடுறா. ஹைஷி தனியா உட்காந்துட்டு இருக்கா. ஷாவ் வரான். பரவாயில்ல, இப்ப போயிட்டு நீ திரும்பி வந்தல, அதே மாதிரியே சீக்கிரம் திரும்பி வரப்போற, கவலைப்படாத அப்படின்னு ஷாவ் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி மிங்கும் ஹைஷி கிளம்ப போறாளே அப்படின்னு சோகத்துலதான் அவனும் சுத்திட்டு இருக்கான். ஐஷி நேரா கிளம்புறா. அடுத்த நாளே கிளம்பி அவளோட பார்டரை பார்த்து போயிட்டு இருக்கா. இங்க ராணி டீலாவை பாக்குறதுக்கு ராஜா வராரு. என்ன ராஜா, கால அரண்மனை முடிஞ்சதுமே இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அவ கேட்க ஆரம்பிக்க, அதுவா, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தேன், இங்க பாரு பின்னாடி Dress வருது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா காட்டுறாரு. இது எதுக்கு இந்த Dressன்னு டீலா பாத்துட்டு இருக்க. நீங்க பாரு, இளவரசிக்கு கல்யாணம், நம்ம தான் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து அவளை அங்க வந்து அனுப்பி வைக்கணும், அதனால நாளைக்கு கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீதான் என் கூட திரும்ப வரணும், அதான் உன் சைஸ்க்கு Dress ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு ராஜா சொல்ல, நான் வரணுமா? பேரரசி தான் இந்த வேலையை செய்யணும், இப்ப பேரரசி உங்களுக்கு யாரும் இல்ல, நான் எப்படி ராஜா வரதுன்னு கேட்க, இது ஒரு பெரிய அங்கீகாரம், ஓகே சொல்லுங்கன்னு வேலைக்கார பொண்ணுங்க சொல்றாங்க. இத பாத்துட்டே நம்ம டீலா ஓகே ராஜா அப்படின்னு சொல்லிடுறா. ராஜாவும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. கல்யாண நாள் வந்துருது. கல்யாண நாளுக்கு தலையில துணியெல்லாம் போட்டுட்டு சில பேர் திருட்டுத்தனமா உள்ள வந்துடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம டீலாவும் ராஜாவும் சேர்ந்து இளவரசிக்கு பாய் சொல்லி அரண்மனையில இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. நீ போ, நான் ஏற்கனவே வீட்டுக்கு வந்துருவேன், உன் வீட்டுல தானே கல்யாணம் நடக்க போகுது, நீ போறதுக்குள்ள நாங்க இருப்பேன்னு ராஜா சொல்றாரு. அதே மாதிரியே ராஜாவும் வீட்டுக்கு போயிடுறாரு. மிங்கு பிரின்சஸ் 2 பேரும் கல்யாண கோலத்துல உள்ள வந்துடுறாங்க. கல்யாணம் ஒரு ஸ்டெப்பா நடக்க ஆரம்பிக்குது. அடுத்து ஒயினை கொண்டு போயிட்டு மணப்பொண்ணு பையன் 2 பேருமே ராஜாக்கு கொடுக்கணுமா. முதல்ல இளவரசி கொடுக்கறா. அந்த ஒயினை குடிச்சதுமே ராஜா விஷம் இருக்கு அப்படின்னு மயக்கம் போட்டு பொத்து அங்கே கீழே விழுந்துடுறாரு. உடனே பிரின்சஸ் கையில கத்தி எடுத்துட்டு அத நேரா மிங்க கழுத்துல வச்சிடுறா. இப்ப எல்லாமே ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, நான் உங்க எல்லாரையும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன்னு இவ கத்த ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் காரணம்னு பார்த்தா இந்த லீ மினிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் மேலதான் போல. அவனும் வந்து நிக்கிறான். நானும் இங்கதான் இருக்கேன், எல்லாரும் என்ன பண்ண முடியும், உங்க எல்லாரையும் என் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர போறேன்னு சொல்ல, அந்த நேரத்துல ராஜா கூட அசிஸ்டன்ட் மாதிரி வேஷம் போட்டு நின்னது நம்ம ஹைஷி தானா. ஹைஷி மின்னல் வேகத்துல அட்டாக் பண்றா. ராஜா எந்திரிச்சு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கா சாவா, அதுக்குள்ளலாம் வராது, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லீ மினிஸ்டர் பாக்குறான். எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமாடா, நீங்க கிட்ட நல்லா ஏமாந்துட்ட, இந்த லீ மினிஸ்டர் ஆளுங்களெல்லாம் அடிச்சு போடுங்கன்னு சொல்ல, லீ மினிஸ்டர் ஒரு பக்கம் தலை தெரிச்சு ஓடுறாரு. அதே மாதிரியே இந்த பிரின்சஸும் கிளம்பி அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. பிரின்சஸ் ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா நம்ம ஹைஷி போயிட்டு யூடுவோட சேர்ந்து புடிச்சிடுறா.
இதுக்கும் மேல ஓடாதீங்க, உங்களால இங்க இருந்து தப்பிச்சு ஓட முடியாது அப்படின்னு சொல்ல பிரின்சஸ் பாத்துட்டு நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.